ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹெல்த் ரிலேட்டட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன டாபிக்னா ஹைப்பர் லிபிடேமியா. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்ஐ பற்றி பார்த்துருப்போம். மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷனோட சிம்டம்ஸும் அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி க்யூர் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஹைப்பர் லிபிடேமியா, கொழுப்புச்சத்து எப்படி நம்ம பிளட் வெசல்ஸில் வந்து ஃபார்ம் ஆகுது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreview.online, ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ போர்ட்டல் சைட். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் அதில் விசிட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிபிடேமியாங்கிறது ஒரு கண்டிஷன். இப்போ ஹைப்பர் லிபிடேமியாங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸில் ஃபேட் லெவல், ஒன் ஆஃப் த அப்நார்மல் ஃபேட் எப்படின்னா எப்படின்னா நம்மளோட பிளட்டில் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கிறது தான் வந்து ஹைப்பர் லிபிடேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகுனா பிளட்டில் கொலஸ்ட்ரால் அண்டு ட்ரைக்ளிசரைட்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் வந்து இதை வந்து ஹைப்பர் லிபிடேமியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் என்ன காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து என்னென்னா அதில் வந்து என்னென்ன வரும்னா புவர் டயட்டு. எப்படின்னா நம்ம வந்து இந்த வெளியே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது இதனாலையோ, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே எந்த வேலையுமே செய்யாத படுத்திருந்தாவோ இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த ஹைப்பர் லிபிடேமியா வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. இதில் எட்டியாலஜி பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குன்னா 3 டைப்பாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டு, நம்ம டயட்டு எல்லாத்தையும் வச்சு நமக்கு வந்து ஒரு காசஸ் ஆகும் ஹைப்பர் லிபிடேமியா. செகண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது மூலிமா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. தேர்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் கண்டிஷன், இப்போ வந்து நம்மளோட ஃபேட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா மெடிக்கல் கண்டிஷனாக ஏதாச்சும் ஒரு நோய் இருந்து அது மூலிமா ஃபேட் வந்து நம்ம ஸ்டோர் ஆகிறது நம்மளோட பிளட் வெசல்ஸில். இதெல்லாம் மொத்தம் 3 டைப்பாக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா எதனாலலாம் வரும்னா ஸ்மோக்கிங்கு, எக்ஸஸ் ஆஃப் ஆல்கஹால் இன்டேக்கு இந்த மாதிரி நிறைய வரும். அப்புறம் டயட்டு, முக்கியமாக டயட் ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது, அதனால் அது மூலிமா நிறையா வராது. ஒபேசிட்டி அந்த மாதிரி நிறையா இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸு, டயபெட்டிக்ஸு இந்த மாதிரி ட்ரக்ஸு, ஸ்டீராய்ட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலிமா நமக்கு வந்து ஹைப்பர் லிபிடேமியா வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா மல்டிபிள் மைலோமா மூலிமா வரும். டயபெட்டிக்ஸு, அப்புறம் ஹெச்ஐவி இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் இருக்கும்போது கூட நமக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 டைப்பாக ஹைப்பர் கொலஸ்ட்ரால் லெவலாக பிரிச்சுருக்காங்க. 3 லெவலாக 3 லெவல்ஸ். எப்படின்னா ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் நம்மளோட பாடியில் வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் நார்மல் ரேஞ்சு பார்த்திங்கன்னா less than 200 mg/dl அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு பேடு எல்டிஎல்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால்னு பார்த்திங்கன்னா லெஸ்ஸர் தென் 100 mg/dl அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் விஎல்டிஎல் அப்படிம்பாங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட்டு இப்போ வந்து குட் கொலஸ்ட்ரால்னா ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ இருக்குன்னா அட்லீஸ்ட் 60 mg/dl அவ்வளோ இருக்கணும். ட்ரைக்ளிசரைட்ஸ் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 150 mg/dl கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பார்த்திங்கன்னா லோ எல்டிஎல்ங்கிறது பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால், விஎல்டிஎல்ங்கிறது பார்த்திங்கன்னா வெரி பேட் கொலஸ்ட்ரால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல்ங்கிறது வந்து குட் கொலஸ்ட்ரால். மொத்தம் இதில் 3 டைப் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.